துப்பாக்கியால 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்து சுடப்பட்ட ஒரு புல்லட் 20 வருஷம் கழிச்சு அதே புல்லட் அவரை பழி தீர்த்து இருக்குதுன்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுமா? 1883ஆம் ஆண்டு அமெரிக்காவில் வாழ்ந்த ஹென்றி அப்படிங்கிறவர் அவரோட மனைவியை விவாகரத்து பண்ணியிருக்காரு. அதனால மனசு உடைஞ்சு போன அவரோட மனைவி தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. இதனால கோபத்தோட உச்சத்துக்கு போன அந்த பொண்ணோட அண்ணன் கையில ஒரு துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு ஹென்ரியோட வீட்டு வாசலுக்கே போயிருக்காரு. அப்போ ஹென்றி வேற ஒரு பொண்ணை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறத கவனிச்ச அந்த பொண்ணோட அண்ணன் உச்சக்கட்ட கோபத்துல துப்பாக்கியால ஹென்ரியை பார்த்து டப்பு டப்புன்னு சுட ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப சுட்ட எல்லா புல்லட்ல இருந்தும் தப்பிச்ச ஹென்றி ஃபைனலா அவரோட கையில இருந்து கன்னை புடுங்கி அவரையே சுட்டு கொன்னுட்டாரு. அந்த பொண்ணோட அண்ணன் இறந்து போறதுக்கு முன்னாடி ஷூட் பண்ண ஒரு புல்லட் ஹென்றி வீட்டு வாசல்ல உள்ள மரத்துல ஓட்ட போட்டு உள்ள போய் உட்கார்ந்து இருக்குது. அன்னையில இருந்து சரியா 20 வருஷம் கழிச்சு ஹென்றி அதே மரத்தை வெட்டுறதுக்காக மரத்துக்கு நடுவுல வெடிமருந்தை வச்சு கொளுத்தி விட்டுருக்காரு. பயங்கர சத்தத்தோட அந்த மரம் வெடிச்சு செதறினதுல 20 வருஷமா அந்த மரத்திலேயே காத்துக்கிட்டு இருந்த அந்த புல்லட் மரம் வெடிச்சு செதறினதால ராக்கெட் ஸ்பீடுல ஹென்ரியோட தலையில இறங்கி ஹென்றி அந்த இடத்திலேயே இறந்து போயிருக்காரு.